ஹலோ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய போகிறோம். என்ன சமையல் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெஜ் புலாவ் தான் செய்யுங்க கைஸ். இப்போ மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சமையல் செய்ய போகிறோம் கைஸ். வாங்க கைஸ், இது வந்து சூப்பராக செய்ய போகிறோம். கேரட் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து வெங்காயம், அடுத்து உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா எடுத்துருக்கோம் கைஸ். அப்புறமா பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் சாப்பாடு எண்ணெய், குக்கரில் எண்ணெயை ஊற்றிருக்கோம் கைஸ். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ என்னென்ன போட போகிறோன்னா பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டாச்சு கைஸ். பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஒரு வணக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க கைஸ். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ லைட்டாக வெங்காயம் போட்டுக்கோங்க கைஸ். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் ஃபுல்லாக போட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வணக்கிக்கணும். அதனால் அது கலர்ஸ் வரும்போது எல்லோ கலர் மாதிரி வரும்ல, அதை முடிக்க நல்லா வணக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆயில் வச்சு நல்லா சிம் வச்சு இப்போ கேரட்லாம் போட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு வணக்கிட்டே இருக்கோம் ரைஸ். எல்லாம் வணக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இன்னும் லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கிறோம் ரைஸ். புதினா கொத்தமல்லிலாம் போட்டு அது ஒரு வணக்கிடுறோம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கிட்டே இருங்க ரைஸ். எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிக்குவோங்க. உப்பு போட்டு வணக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ஆவி சூப்பராக வருது. தேங்காய் பால் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கரைத்து திருப்பி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அந்த தேங்காயிலே அந்த மிக்சிலேயே ஒன்றும் இருக்குங்க, அதை கொஞ்சம் தேங்காய் பால் கலக்கிக்கோங்க. தேங்காய் பால் கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு கைஸ். அந்த தேங்காய் பால் சூப்பராக எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கலக்குங்க. கலக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா